இன்றைக்கி நம்ம பெரிய நெல்லிக்காவை பயன்படுத்தி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு ஜூஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் வெயில் காலத்தில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எப்போ வேணாலுமே இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சு குடிக்கலாம். முடி கொட்டுற பிரச்சனையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் இந்த ஜூஸை குடிங்க, ரொம்பவே நன்மையை கொடுக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இப்போ இந்த ஜூஸ் செய்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஓரளவுக்கு சிறுசாக இருக்கிறதுனால நான் 10லேருந்து 11 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்ல பெரிய சைஸாக இருந்தால் ஒரு கிளாஸுக்கு 2 நெல்லிக்காய் கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்பட்டு வரும். இந்த நெல்லிக்காய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா கூலிங் போனதுக்கப்புறம் கழுவிட்டு நீங்கள் அரைச்சி ஜூஸாக போட்டு குடிச்சிக்கோங்க. ஜில்லுன்னு இருக்கும்போது நீங்கள் ஜூஸாக போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தொண்டையெல்லாம் கரன்னு சளி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். இப்போ நெல்லிக்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த விதை பகுதியெல்லாம் அப்படி நீங்கள் எடுத்துருங்க, அது தேவையில்லை. இப்போ கட் பண்ணி எடுத்த நெல்லிக்காவை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா சளி பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு ஜூஸ் வேணான்றுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சி சேர்த்து நீங்கள் ஜூஸ் அரைச்சி கொடுத்து பாருங்கள். இப்போ இது கூடவே சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த ஜூஸை வடிகட்டி எடுக்கிறதுக்காக கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஜல்லடை வச்சுக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு நெல்லிக்காய் ஜூஸை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த ஜூஸை அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 கிளாஸ்லேருந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 10லேருந்து 11 நெல்லிக்காய் எடுத்துருக்கிறதுனால தாராளமாக 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கரெக்டான புளிப்பாக இருக்கும். இப்போ இந்த ஜூஸை இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இந்த சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. நெல்லிக்காய் ஜூஸை அரைச்சதும் உடனே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிருங்க. அதை ஃப்ரிட்ஜில் வச்செல்லாம் குடிச்சிங்கன்னா ரொம்ப சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இப்போ வடிகட்டி எடுத்த ஜூஸை ஒரு டைம் நல்லா கரண்டி போட்டு கலந்து கொடுத்துட்டு அப்படியே கிளாஸில் ஊற்றி கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸில் நீங்கள் ஐஸ் க்யூப்பெல்லாம் சேர்க்காம அப்படியே குடிங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகவும் ரொம்பவே நன்மையாகவும் இருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்காதுங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வயிற்றையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுரும். அவ்வளோ ஒரு நன்மையான ஜூஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் குழந்தைகள் கொடுக்கும்போது அளவை குறைச்சி கொடுங்க. இதை நீங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை தாராளமாக குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.